கண்ணீர் இருக்குமா? ஒண்ணு, கர்த்தர் என் ஆத்மாவை சரி செய்யும் பொழுது கண்ணீர் வரும். ரெண்டாவது, என் ஆத்மாவை அவர் கழிப்பாக்கும் போது கண்ணீர் வரும். தெய்வம் உனக்குள்ள அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் கொடுக்கும் போது தானா கண்ணுல இருந்து என்ன ஊத்தும்? பாதி பேர் ஆராதனைக்குள்ள வந்து கையை உயர்த்தி யாரை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்கன்னா, செத்து போன அம்மாவை நினைச்சு, செத்து போன அப்பாவை நினைச்சு, செத்து போன தாத்தாவை நினைச்சு, அப்புறம் லாஸ் ஆனதை நினைச்சு, தோல்வியானதை நினைச்சு, யாருமே ஆத்துமாவை முன்னாடி வச்சு ஆராதிக்கிறதே. வாலிப பையலா இருந்தா என்னை விட்டு போயிட்டானே, போகாம என்ன செய்வாவா? என்ன ரொம்ப நம்புனேனே, விட்டு போயிட்டானே, அதை நினைச்சு எங்க அழுதுகிட்டு இருப்பாரு. அது இல்ல இங்க அழுகிறது. நீங்க அழுதுட்டு இருப்பீங்க, நாங்க ஒன்றரை கண்ணில் பாத்துருவோம். அதை உன் கண்ணீரை துடைக்கிறார் மகளேன்னு நீங்க உருண்டு உருண்டு அழுவீங்க. ஒன்றரை கண்ணில் பார்த்து நீங்க அழுகிறத பார்த்து சகோதரி கண்ணீர் வடிக்கிற உன்னை கர்த்தர் தேர்த்துவார். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன். நம்மளால அதுக்கு ஏத்தாப்புல மேல இருந்து அடிச்சு அள்ளி விடுவாங்க. கீழே விழுந்துட்டியா, உன்னை குத்திட்டாங்களா, உன்னை வந்து ஏமாத்திட்டாங்களா, உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, அவன் உன்னை ஓன்னு உடஞ்சு அழுதுகிட்டு இருக்கான். நான் இழந்த இழப்புகளை மனசுல வச்சு அழுகிறது இல்ல ஆராதனை. ஆத்துமா கர்த்தரோட இல்லையே, அதுல வரணும் அழுக. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள போதகர்களும் எதை ஆதாரமாய் வைத்து உங்களுக்குள்ள வஞ்சகத்தின் ஆவி அனுப்புறாங்க தெரியுமா? உங்களுடைய இமோஷன்ஸ். அவங்களுடைய பிரச்சனையை இமோஷன்ல கை வைக்கிறது. நம்ம ஆண்டவர் இமோஷன்ஸ்ல கை வைக்கவே மாட்டார், ஆத்துமாவுல கை வைப்பார். ஆண்டவர் உங்களை தொடும் பொழுது கண்ணீர் வர்றதுக்கும் செத்து போன தாத்தாவை நினைச்சு அழுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. உங்களை எப்படி மேனிபுலேட் பண்ணணும்னு பேய்க்கு தெரியும் நல்லா.